இந்த உலகத்துக்கே தத்துவத்தை போதிச்ச கிரேக்க நாட்டுடைய தலைநகர் ஏத்தன்ஸ் நகர்ல உடல் ஊனமற்றவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஐஸ் கட்டிகளை குவிச்சு கடுங்குளிர்ல உறைய விட்டே கொண்டாங்க. ஸ்பார்டன் மக்கள் ஊனமற்றவர்களை மலை உச்சிக்கு கூட்டிக்கிட்டு போய் அங்கிருந்து ஒவ்வொருத்தரா தூக்கி போட்டு கொண்டாங்க. ஜெர்மனி அதிபர் அடால்ஃப் ஹிட்லர் 2ஆம் உலகப் போர் சமயத்துல உடல் ஊனமற்றவர்கள் தன் நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடுன்னு சொல்லி ஆஸ்விட்ஸ்ங்கிற கேம்ப்ல பல்லாயிரக்கணக்கான பேரை கொண்டு குவிச்சார். நாட்டின் பொருளாதாரம் இடம் கொடுத்தால் மட்டுமே உடல் ஊனமற்றவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படும்னு அமெரிக்க அரசாங்கம் சட்டம் இயற்றியது. அதை எதிர்த்து கொதித்தெழுந்தார்கள் உடல் ஊனமற்றவர்கள். 25 பேர் 50வது மாடியிலிருந்து தன் சக்கர நாற்காலியை கட்டிக்கொண்டு தலைகளாக தொங்கினார்கள். 52 நாட்கள் உலகமே கொதித்தெழுந்தது. அமெரிக்க பாராளுமன்றம் கூட்டப்பட்டது, சட்டம் மாற்றப்பட்டது, உடல் ஊனமற்றவர்களின் உரிமைகள் மீட்கப்பட்டன. அது வரலாறு. உனக்கும் எனக்கும் போராடுவதற்கான ஒரு களம். நம்ம நாட்டு மதநூல் ஒண்ணு உடல் ஊனமற்றவரா பிறக்கிறதுக்கு காரணம் முற்பிறவில செஞ்ச பாவம் தான் சொல்லுது. அதெல்லாம் பொய்யப்பா. இதற்கெல்லாம் விஞ்ஞான ரீதியான ஏராளமான காரணங்கள் இருக்கப்பா. சொந்த பந்தங்களில் கல்யாணம் பண்ணுறதுனாலையும், பிரசவ காலத்தில் இந்த கருவிகளை சரியாக பயன்படுத்தாதனாலையும், சத்தான உணவுகளை தாய்மார்கள் அதை உண்ணாததுனாலையும், போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு கொடுக்காதனாலையும் இது மாதிரிலாம் ஏற்படுது. தீவிரவாதிகளுடைய வெறிச்செயல்களாலும், நாடுகளுக்கிடையே நடக்கிற அநியாயமான போர்களினாலும், சுற்றுச்சூழல் பாதிப்புனாலையும் இது மாதிரியெல்லாம் ஏற்படுது. ஊனத்தை சொல்லி அவமானப்படுத்திட்டான்ங்கிறதுக்காண்டி தற்கொலைக்கு தாவக்கூடாது. நம்மை போன்ற பாதிக்கப்பட்ட மக்களை நீ முன்னின்று வழிநடத்த வேண்டும்.